வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை நிறுத்துவதற்கான தேர்வுகளை எடை போடுகிறார். டெஹ்ரானை ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார தடைகளுடன் கட்டுப்படுத்தும் நீண்டகால கொள்கையை கைவிடும் நடவடிக்கையாக நேரடியாக ஈரானுக்குள் விமான தாக்குதல்களின் சாத்தியத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. ஈரானின் தரையடி அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான விமான தாக்குதல் இப்போது அவரது பாதுகாப்பு குழுவின் சில மூத்த உறுப்பினர்களால் மிகவும் தீவிரமான மதிப்பாய்வில் உள்ளது. அவர்கள் சிரியாவில் டெஹ்ரானின் கூட்டாளி ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியினை எடை போட்டு வருகின்றனர். ஈரானின் ஒரு சிறகு சிரியாவில் வெட்டப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு சிறகாக இருந்த ஹெஸ்போல்லா மற்றும் ஹமாஸ் இயக்கத்தினரின் அழிவும் எடை போடப்பட்டுள்ளது. இதனால் ஈரானின் பிராந்திய நிலை பலவீனமான கட்டத்தில் உள்ளது. டெஹ்ரானின் வளர்ந்து வரும் அணுசக்தி வேலைகள் பற்றிய சமீபகால வெளிப்பாடுகள் முக்கியமான உள் விவாதங்களை ட்ரம்பின் பாதுகாப்பு குழுவின் சில மூத்த உறுப்பினர்கள் மத்தியில் தூண்டிவிட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த பிரச்சனையில் அனைத்து ஆலோசனைகளும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவிடம் ட்ரம்ப் பேசிய போது தனது பார்வையில் ஈரானிய அணு ஆயுத வெடிப்பு குறித்து எச்சரிக்கை அடைவதாக சமீபகால அளிப்புகளில் கூறினார். அவர்களின் உரையாடல்களை நன்கு அறிந்த 2 பேர் அந்த முடிவை தடுப்பதற்கான திட்டங்களை ட்ரம்ப் தேடுவதாக கூறினர். டெஹ்ரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் அமெரிக்காவையும் ஈரானையும் ஒரு மோதல் போக்கில் வைக்கும் திறனை கொண்டுள்ளது. அதற்கு ஈரான் பலவீனப்பட்டுள்ள இந்த சூழ்நிலைதான் சரியான நேரம் என்று ட்ரம்ப் கருதுகிறார். 4 அணுகுண்டுகளை உருவாக்கி ஈரானிடம் போதுமான அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளது. அந்த கையிருப்பை ஆயுதத்தர அணு எரிபொருளாக மாற்ற சில மாதங்கள் ஆகும். ஈரான் அணு ஆயுதத்தை களமிறக்க பல வாரங்கள் ஆகலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் முன்பு கூறியும் உள்ளனர். ட்ரம்பின் மாற்றுக்குழு ஈரானுக்கு எதிராக நேரடி தாக்குதலை அதிகபட்ச அழுத்தம் 2.0 என்ற பெயரில் அழைக்கிறது. திட்டமிடல் பற்றி நன்கு தெரிந்தவர்கள் கடுமையான பொருளாதார தடைகளை மையமாக கொண்ட ட்ரம்பின் முதலாவது ஆட்சிக்கான அணுகுமுறை போதிய பலனை கொடுக்கவில்லை. அதனால் அடுத்த கட்டத்துக்கு ட்ரம்ப் போக விரும்புகிறார் என்கிறார்கள். இந்த நேரத்தில் ட்ரம்ப் மற்றும் அவரது பாதுகாப்பு ஆலோசகர்கள் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக சில திட்டங்களை வகுப்பதில் ஈடுபட்டுள்ளனர். அது டெஹ்ரான் எதிர்ப்பு தாக்குதலுக்கு மையமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ட்ரம்புடன் நடந்த சில பேச்சுவார்த்தைகள் உட்பட 2 பெரிய அளவிலான இராணுவ தாக்குதல்கள் விவாதங்களில் வந்துள்ளன என்று திட்டமிடலை நன்கு அறிந்த 4 பேர் தெரிவித்தனர். திட்டத்தை நன்கு அறிந்த 2 நபர்களால் விவரிக்கப்பட்ட ஒரு பாதை மத்திய கிழக்குக்கு அதிக அமெரிக்க படைகள், போர் விமானங்கள் மற்றும் கப்பல்களை அனுப்புவதன் மூலம் இராணுவ அழுத்தத்தை அதிகரிப்பதை உள்ளடக்கியது. மற்றொரு பாதை தரையடி சுரங்கங்களை உடைக்கும் குண்டுகள் போன்ற மேம்பட்ட ஆயுதங்களையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கலாம். மாற்றுப்பாதை இராணுவ படையின் அச்சுறுத்தலை பயன்படுத்த முற்படுவது. குறிப்பாக அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளுடன் இராணுவ அச்சுறுத்தலை இணைத்தால் டெஹ்ரானை ராஜதந்திர தீர்மானத்தை ஏற்க தூண்டும். ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் வடகொரியாவுடன் கையாண்ட உக்தி இதுதான். எனினும் இறுதியில் அவரது ராஜதந்திரம் தடுமாறியது. மத்திய கிழக்கில் பெரிய விரிவாக்கத்தை தவிர்க்க முயல்வதாக ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட டைம் பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரானுடன் அமெரிக்கா போருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார். டெஹ்ரான் அவரை கொல்ல சதி செய்ததால் தான் அப்படியொரு சாத்தியம் உள்ளது என்று கூறினார். இது மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலை, எதுவும் நடக்கலாம் என்று அந்த பேட்டியில் தெரிவித்தார். சில உள்வரும் நிர்வாக அதிகாரிகள் இன்னமும் இந்த சிக்கலை முழுமையாக இடை போடவில்லை. அமைச்சரவை அதிகாரிகள் இடம்பெறும் போது ஈரான் தொடர்பான முன்மொழிவுகள் மாறலாம். காரணம், இப்போது கிடைக்காத ரகசிய தகவல்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போதே இஸ்ரேல் போன்ற பிராந்திய நட்பு நாடுகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படுகின்றன. ட்ரம்பின் பேட்டி பற்றிய கருத்துக்கான ஊடகங்களின் கோரிக்கைகளுக்கு ஈரானின் ஐக்கிய நாடுகளின் தூதரம் பதில் கொடுக்கவில்லை. டெஹ்ரானில் உள்ள தலைவர்கள் தாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க முயல்வதை நீண்ட காலமாக மறுத்து வருகின்றனர். ட்ரம்ப் நிர்வாகத்தில் ஈரானை இஸ்ரேல் தாக்குமா என்பது குறித்த கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் நவம்பரில் ட்ரம்புடன் 3 பேச்சுவார்த்தைகள் நடத்திய பின்னர் நேதன்யாகு ஈரானிய அச்சுறுத்தலை அதன் அனைத்து கூறுகளிலும் தானும் ட்ரம்பும் நேருக்கு நேர் பார்க்கிறோம் என்றார். முன்னாள் அதிகாரிகள் கூறிய போது ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தின் முடிவில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கான யோசனையை எடை போட்டார். சர்வதேச ஆய்வாளர்கள் ஈரானின் அணுசக்தி பொருட்களின் கையிருப்பு வளர்ந்ததை வெளிப்படுத்திய சிறிது நேரத்திலேயே அந்த எடைப்போடு நடந்தது என்றார்கள்.
இப்போது ஈரானின் அணுசக்தி பொருட்களின் கையிருப்பு முன்பை விட அதிகம் வளர்ந்துள்ளது. ஆனால் ட்ரம்ப் அவர் பதவியை விட்டு வெளியேறிய பின்னர் ராணுவ நடவடிக்கையை தீவிரமாக பரிசீலித்ததாக சர்ச்சைக்குரியவர். மூத்த பாதுகாப்பு உதவியாளர்கள் போர்த்திட்டங்களை உருவாக்கி தாக்குதலை அங்கீகரித்த அவரை தள்ளினர். ட்ரம்பின் இரண்டாவது பதவி காலத்திற்கான ஆலோசகர்களின் ராணுவ விருப்பங்கள் ஈரானிய அணுசக்தி நிலையங்களான நட்டான்ஸ், ஃபோர்டோ மற்றும் இஸ்பஹான் மீது இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரிப்பது என்ற வகையில் இருக்கும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா ஒரு கூட்டு நடவடிக்கையில் பங்கேற்கக்கூடும். பல தற்போதைய மற்றும் முன்னாள் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறிய போது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதில் பெரும் நிச்சயமற்ற நிலைமை உள்ளது. அவற்றில் சில ஆழமான நிலத்தடியில் புதைந்துள்ளன. ஆனால் அவற்றை தாக்கக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் உள்ளன. அவை இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டால் உத்தரவாதமாக தாக்கலாம் என்கின்றனர். ட்ரம்பின் கூட்டாளிகள் சிலர் அவர் பதவிக்கு வந்த முதல் மாதங்களில் ஈரான் பலவீனமான நிலையில் இருக்கும்போது ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பை தாக்குவதற்கான அரிய வாய்ப்பை அவர் பயன்படுத்துவார் என்று வலியுறுத்துகின்றனர். ஒபாமா நிர்வாகம் ஈரானின் அணுசக்தி எழுச்சியை பன்னாட்டு ஒப்பந்தத்துடன் தீர்த்து வைப்பதை நோக்கமாக கொண்டது. அது 2015ஆம் ஆண்டு கூட்டு விரிவான செயல் திட்டத்துடன் ஒப்பந்தத்தை எட்டியது. ஒப்பந்தம் டெஹ்ரானின் அணுசக்தி பணிகளை தற்காலிகமாக கட்டுப்படுத்தியது. ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொண்டதுடன் அணுசக்தி திட்டத்தை கைவிடும் நம்பிக்கையில் ஈரான் மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்றினார். ஜனாதிபதி ஜோ பைடன் 2015ஆம் ஆண்டு உடன்படிக்கையை புதுப்பிக்க முயன்றார். ஆனால் ஈரான் விலகிச் சென்றது. இதற்கிடையில் இஸ்ரேல் பல ஆண்டுகளாக ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதையே ஒரே தீர்வாக கருதுகிறது. ஆனால் அதை ஜோ பைடன் நிர்வாகம் ஆதரிக்கவில்லை. அதனால் கூட ட்ரம்ப் அதை ஆதரிக்க முன்வரலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேலிய தாக்குதல் பற்றிய விவாதங்கள் ட்ரம்ப் பதவியேற்ற பின் வித்தியாசமாக இருக்கும். முதல் ட்ரம்ப் ஆட்சி காலத்தின் போது அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் ஈரான் கொள்கையில் பணியாற்றிய கேப்ரியல் நொரோன்கா கூறிய போது இஸ்ரேல் தனது நலன்கள் கருதி ராணுவ நடவடிக்கை எடுக்க வலுவான ஆதரவு ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் இருக்க வாய்ப்பு அதிகம் என்று கூறினார். ஜனாதிபதி ட்ரம்பை கொல்ல ஈரான் தீவிரமாக முயற்சிப்பதால் பொருளாதார மற்றும் நிதி அழுத்தத்தை அதிகரிப்பதை விட அதிகம் செய்ய வேண்டியுள்ளது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார். ஈரானின் உயர்மட்ட துணை ராணுவ படை தலைவர் ஹசீம் சுலைமானியை கொல்ல 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் உத்தரவிட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரான் ட்ரம்பை கொல்ல முயன்றது என்று கூறப்பட்டது. ஈரான் அதை மறுத்திருந்தது. ஈரானின் புதிய ஜனாதிபதியான மசூத் பெஷஷ்கியான் அமெரிக்காவுடன் உயர்மட்ட ஒப்பந்தங்களுக்காக வேண்டுகோள் விடுப்பதாக தெரிகிறது. ஆனால் அவரது ராஜதந்திர அணுகுமுறை அதன் குறைபாடுகளை வைத்திருக்கிறது. ஈரானிய அதிகாரிகள் எந்தவித அழுத்தத்தின் கீழும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் ட்ரம்பின் பாணியே அதிகபட்ச அழுத்தத்தை கொடுத்த பின்னரே பேச்சுவார்த்தை நடத்துவது.